Hi friends, welcome to Therasas kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த வெயில் காலத்துக்கு ஜில்லுன்னு ஜூஸ்லாம் செஞ்சு குடிக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு ஏத்த மாதிரி வீட்லயே சூப்பரா ஒரு பழ சர்பத் எப்படி செஞ்சு குடிக்கலாம்னு இந்த வீடியோல நான் செஞ்சு காட்ட போறேன். இப்போ இந்த ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறை முதல்ல சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கு அப்புறமா நன்னாரி சர்பத் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் சுகர் எதுவும் சேர்க்கல. நீங்க சுகர் சேர்க்கறதா இருந்தா 1 ஸ்பூன் சர்பத்தும் தேவையான அளவு சுகரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா இதுல பழ வகைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 4 பழுத்த வாழைப்பழத்தை ஃபோர்க்கை வச்சு நல்லா மசிச்சுட்டு உள்ள சேர்த்துக்கிறேன். நீங்க மிக்ஸி ஜார்ல பழத்தை போட்டு ஒரு அடி அடிச்சிட்டு அந்த பல்ப்பை கூட நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஆப்பிள் பழத்தோட பாதி பழத்தை கட் பண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் திராட்சை பழம், ஒரு மாதுளம்பழம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அன்னாச்சி பழம், பப்பாளி பழம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் வாழைப்பழம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்னும் 4 வாழைப்பழத்தை மசிச்சுட்டு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படியே கூட குடிக்கலாம். கூலிங்காக குடிக்கிறதா இருந்தால் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து குடிக்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து சர்வ் பண்ணலாம். இந்த பழ சர்பத்தை 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இந்த வெயில் காலத்துக்கு வெளியே போய் சர்பத் வாங்கி குடிக்காமல் ரொம்ப ஹெல்த்தியாக வீட்டிலேயே சர்பத் செஞ்சு குடிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி தரசாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.